Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முடக்கத்தான் கீரை குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதுல 2 முழு பூண்டை தோல் உரிச்சு சேர்த்துக்கிறேன். பூண்டு ஓரளவுக்கு வதங்கினதும் நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க முடக்கத்தான் கீரையை வந்து தண்ணி இல்லாம வடிகட்டிட்டு இந்த பூண்டோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கீரை வந்து நல்லா சுருங்கிட்டதும் நம்ம ஆஃப் பண்ணிக்கிட்டா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே சுருங்கிடுச்சு. ஸோ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது வந்து நல்லா ஆறிட்டதும் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துப்போம். அடுத்து இப்போது அதே பாத்திரத்தில் 50 ml அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக இப்போவே இதோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு கீரையோட பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சிருக்கணும். தேவைக்கேற்ப நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கீரை பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரீன் கலரில் இருக்குது. இந்த க்ரீன் கலர் வந்து நல்லா டார்க் க்ரீன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இன்னும் நல்லா டார்க் ஆகணும். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்து நல்லாவே டார்க் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு டார்க்கானா போதும். அடுத்து இதோட ஒரு பெரிய எலுமிச்சப்பழ அளவுள்ள புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதோட புளிக்கரைசலை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அடுத்து இதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஸ்டவ் வந்துட்டு சிம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதுன்னா மிளகுத்தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சிம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்மளோட முடக்கத்தான் கீரை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கீரையை மந்த்லி ட்வைஸ் ஆச்சு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. முக்கியமாக கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு முடக்கத்தான் கீரை குழம்பு எப்படி சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.